Hey guys, welcome to our channel Savish Tamilchi. இன்னைக்கு ஒரு கம்பேரிஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ என்ன கம்பேரிஷனா பிரைமர் கம்பேரிஷன். சோ பிரைமர்ன்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ பிரைமர்னா என்னன்னா இது நம்ம மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது எதுக்குன்னா நம்மளோட போஸை ஃபில் பண்றதுக்கு. நமக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ்ல கண்டிப்பா போஸ் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். நார்மல் ஸ்கின்னா இருந்தாலும் இருக்கும், ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் இருக்கும். சோ யூசுவலா ஸ்கின்ல வந்து போஸ் இருக்கும். அந்த போஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசா இருக்கும், சில பேருக்கு சின்னதா இருக்கும். உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ஸ்கின் டைப். உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து உங்களோட போஸ் சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். சோ அது மாதிரி போஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆயில் வந்து என்ன ஆகணும், உங்கள் மேக்கப் ஃபுல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் மேக்கப் போட போட ஒரு 2 hours 3 hours கழிச்சு உங்கள் மேக்கப் ஃபுல்லாக கலைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கலையாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து அந்த போஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆக்சுவலி ப்ரைமர். அந்த போஸை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த போஸை ஃபில் பண்ணால் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஈவனான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இந்த போஸை ஈவன் அவுட் பண்ணவும் ஃபில் பண்ணவும் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரைமர்ஸ் வந்து மார்க்கெட் ஆயில் பேஸ்ட் ப்ரைமர், வாட்டர் பேஸ்ட் ப்ரைமர், சிலிகான் ப்ரைமர், மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரைமர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். க்ரீமி ப்ரைமர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா நம்ம லாக்டோகேலமைனும் அப்புறமா வந்து நம்மளோட ஆலோவேரா ஜெலும். ஸோ இது ரெண்டுமே ப்ரைமராக ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹைப்டான ப்ராடக்ட்ஸ். எல்லா பியூட்டி ப்ளாகர்ஸும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைப் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இதை பற்றி நம்ம இதுக்கு இது பேசணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையும் ரெண்டு ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் லாக்டோகேலமைன் வந்து நம்ம ஓல்ட் ஸ்கூல் ப்ராடக்ட். ஆலோவேரா ஜெலும் எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. ஏன்னா ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஸோ மல்டிபிள் யூசஸ் ஆலோவேரா ஜெல்லால் ரொம்ப வர்ஸ்டைல் ப்ராடக்ட் ரெண்டுமே. ஸோ எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக அது ரெண்டு ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் ப்ரைமராக யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சரிஷ் தமிழ்ச்சி அண்ட் டேப் தட் பெல் ஐகான். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வந்து இது ரொம்ப அஃபோர்டபுள் ரெண்டுமே. ஸோ அதுதான் இதோட ரொம்ப ஃபர்ஸ்ட் திங். ஸோ நிறைய ப்ரைமர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் அவைலபிலிட்டி, ஸோ அதெல்லாம் நம்ம யோசிப்போம். பட் இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கை கெட்டின ப்ராடக்ட் இது. நம்ம இப்போ வந்து லாக்டோகேலமைன் பெனிஃபிட்ஸும் ஆலோவேரா ஜெல் பெனிஃபிட்ஸும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக்டோகேலமைன் வந்து கிளிசரின் இருக்கிறதுனால வந்து ரொம்ப திக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அதனால வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் அப்படியே ஸ்டிக்கியாக வச்சிருக்கும், அப்படியே ரப் ஆஃப் ஆகாமல் வச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆயிலி ஸ்கின் வேரியன்ட். இல்லை இன்னொரு வேரியன்ட் இருக்கு ஆயிலி டு நார்மல் ஸ்கின். அது வந்து க்ரீன் கலர் பாட்டிலில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் வேரியன்ட். இது வந்து எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து நம்மளுக்கு எதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கலர் இது நம்மளோட ஃபேஸில் வந்து ரொம்ப ஆயில் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இந்த எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஊட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பிங்கிஷ் கலரில் வரும். நீங்கள் ஸ்கின்குள்ளே மசாஜ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரம் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஸோ உடனே உங்களுக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஸோ நினச்சிக்காதீங்க ஒயிட் காஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. லாக்டோகேலமைன் ஒயிட் காஸ்ட்லாம் கிரியேட் பண்ணது. பட் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லாக்டோகேலமைன் போட்டிங்கன்னா. ஆலோவேரா ஜெல் எதுக்கு வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்கன்னா ஆலோவேரா ஜெல் ரொம்ப திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால நம்ம போஸை ஃபில் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா ஜெல் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஸோ போஸை ஃபில் பண்ணிட்டா நம்ம ஆயில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால ஆயில் வந்து வெளியே வராது, ஆயில் ப்ரொடியூஸ் ஆகாது நம்ம போஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லை வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆலோவேரா ஜெல் நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த கையில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து லாக்டோகேலமைன் அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த ஒயிட் காஸ்ட்லாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போது ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் உள்ள ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆக டைம் எடுக்கும். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நான் ப்ரைமராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரிவ்யூ தரேன். லாக்டோகேலமைன் ஒரு தடவை எனக்கு மாய்ஸ்சரைசர் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் லாக்டோகேலமைன் வந்து நான் ப்ரைமராக யூஸ் பண்ணேன். ஸோ லாக்டோகேலமைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா நான் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டுகிட்டே இருக்கேன். நான் ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பவுடர் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மாதிரி திரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் மாய்ஸ்சரைசர் என்னோட லாக்மி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சா என்னைக்கெல்லாம் லாக்டோகேலமைன் யூஸ் பண்ண மேக்கப் போடணும். ஸோ அப்போல்லாம் என்னோட மேக்கப் வந்து மாதிரி திரியாக ஆகுது. இன்னும் வந்து லைட்டாக இப்போ தான் காஞ்சிருக்கு ஆலோவேரா ஜெல். ஸோ இதுக்கு முன்னாடி காயில் நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல் அப்சர்வ் ஆயிடுச்சு ஸ்கின்குள்ளே. ஸோ ஆலோவேரா ஜெல்லும் நான் மேக்கப் ப்ரைமராக யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆலோவேரா ஜெல் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸ்கின்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம சிலிகான் ப்ரைமர் போடுவோம் தெரியுமா, அப்போ வந்து ஒரு ஸ்கின்குள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு அதே ஃபீல் வந்து எனக்கு வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது இருக்கும். ஒரு மாதிரி அந்த திக்கியாக மூசியாக வந்து அப்படியே ஸ்கின்குள்ளே நம்மளுக்கு சிலிகான் ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு போஸ்க்குள்ளே செட்டில் ஆகுறது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது இருக்கும், அந்த போஸ்க்குள்ளே செட்டில் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இது நம்ம அப்சர்வ் பண்ணிச்சு ஒண்டர்ஃபுல்லாக வந்து இது மேலே மேக்கப் போடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நான் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ப்ரைமராக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஆனால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து லாக்டிக் ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி திருத்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ஜெல் அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி எப்பவுமே பிடிக்கும். லைக் ஜெல் வந்து நான் சன்ஸ்க்ரீனில் கூட எனக்கு ஜெல் சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது ஸ்கின்குள்ளே இருக்க மாதிரியே தெரியாது. லைக் ஸ்கின்குள்ளே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ரொம்ப லைட்டாக ஃபீல் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் க்ரீம் தான் வந்து சில நேரத்தில் ஒயிட் காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஜெல் கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு அது மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால நான் ஆலோவேரா ஜெல்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ ப்ரைமராக யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் ஆலோவேரா ஜெல் தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் இட் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஸ்டே டியூன். பை.